ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னுமே நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்கு போகிறோம். ஸோ கிளம்பும்போதே கிளைமேட் ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நீங்களே விஷுவல்ஸ் பார்த்தா தெரியும். க்ளவுடியாக கண்டிப்பாக ரெயின் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வெளியில் கிளம்பணும். வெளியில் கிளம்பி ஒரு 5 minutesலேயே ஹெவியாக ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கோயம்புத்தூர் வந்ததுலேருந்தே பயங்கர வெயிலாக இருந்து வெயிலை பார்த்து மழையை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெயினை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம இப்போ ரைட் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என்னோடய ஹஸ்பண்டோட கசின் வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து தான் நம்ம டின்னர் போகிறோம். கசினோட வீட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே பயங்கரமாக மழை வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கூட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நம்ம வெளியில் நின்று ரெயினை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து அந்த டைமில் ரெயினுமே நல்லா ஹெவியாக வந்த வழி பார்த்து அதுவும் போயிடுச்சு. ஸோ ரெயின் நின்னதுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி எந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் பர்ஷியன் குரேஷி மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றவங்க மறுபடியும் அங்கேயே போவீங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டயலாக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் அகெயின் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சிஷான் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைம் நான் ரெஸ்டாரண்ட்டோட அந்த ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்தது ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஆனதுனால ஃபுல் ரஷ்ஷு. இங்கே இருக்க டேஸ்ட்டுக்காகவே கோயம்புத்தூரில் இருக்க மொத்த பேருமே இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க போல் இருக்குது. ஃபுல் ரஷ். ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய செட் ஆஃப் பாய்ஸாக இருக்கட்டும், நிறைய கேர்ள்ஸு, நிறைய பேர் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. சீட்ஸ் சுத்தமாக இல்லை. நாங்கள் கொஞ்ச நேரம் சீட் ரிசர்வ் பண்ண சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ரிவ்யூஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் அவங்களோட பர்சனல் மெசேஜ் எல்லாம் அதில் எழுதியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு சீட்டே கிடச்சிது. டே பிஃபோர் டே ஃபேமிலி கூட அதே டேபிள் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீட்ஸ்குள்ளே செட்டில் ஆகிட்டோம்.
லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்க உக்கடம் அப்படிங்கிற இடத்துல பெரூர் பைபாஸ் ரோடில் இருக்க ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டான பர்ஷியன் குரேஷி மந்திக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த மந்தி ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 1000 and 1500 ரேஞ்சில் தான் வந்து ஃபுல் மந்தி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் மந்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம். இவங்க வந்து ஃபுல் ஹாஃப் குவார்ட்டர்னு 3 கைண்ட் ஆஃப் குவான்டிட்டிலையும் வந்து ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர் போனதுனால கண்டிப்பாக ஃபுல் தான் வாங்கணும். நம்ம வந்து அங்கே போய் டேஸ்ட் பண்ண சிக்கன், மட்டன், பீஃப்னு எல்லா மந்தியிலுமே ரொம்ப ஃபேவரட்டாக இங்கே எல்லாருக்குமே ஆனது வந்து பீஃப் மந்தி தான். ஸோ மட்டன், சிக்கன் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தாலும் ஆனால் பீஃப் மந்தி, பீஃபில் வந்து எஸ்பெஷலி பீஃப் ரான் மந்தி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து அதை எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா, மந்தி ரைஸுமே வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து மந்தின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேஸ்லெஸ் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரைஸ் தனியாக சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக மீட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. நாங்கள் வந்து பெரிய பெரிய சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கனோட பீஸுமே வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் நல்ல கரெக்டான ஒரு பதத்தில் வெந்திருந்தது. ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அன்றைக்கான டின்னரை வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது கூடவே நம்ம வந்து சாக்லேட் குனாஃபாவும் வந்து ஃபைனலாக ஒரு டெசர்ட்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்ததும் தெரியல, அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்துருக்க அந்த சுகர் சிரப் மேலே போர் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை தான். அண்ட் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறோம், இன்னுமுமே கூட்டம் குறையில. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சீட்ஸ்க்காக. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அகெயின் வெளியில் வந்தாச்சு. மழைலாம் வந்ததுனால கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெட்டாகவே இருந்தது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான மீஷோ ஹால்ஸ், ட்ரெஸ்ஸஸ் ஹால்ஸ், கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஹேவ் அ லுக். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பை.